Good afternoon all. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ERPல அக்கௌண்ட்ஸ் அதாவது பர்டிகுலராக API செக்ஷன்ஸ் வந்து பில் பாஸ் பண்ணும்போது இந்த பேமெண்ட் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். FB60, MAR7, MARO. ஸோ இந்த மாதிரி எதில் பில் பாஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த பேமெண்ட் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரிங்கிறத செலக்ட் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சர்க்கிளில் லைபிலிட்டி க்ரியேட் ஆகிவிட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னென்னா நம்ம ஃபண்ட் இன் ZFI VPAல போயிட்டு ஃபண்ட் இன் ரைஸ் பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபண்ட் செக்ஷனுக்கு அனுப்புகிறோம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபண்ட் இன் ரைஸ் ஆகிற மாதிரி நாங்கள் பேக்ரவுண்டில் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபண்ட் இன் எப்பப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் ரன் ஆகும்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock, ஈவினிங் 6 o'clock, அதுக்கப்புறம் midnight 12 o'clock உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபண்ட் இன் ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் எமர்ஜென்சினா நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் ERP கோர் டீமுக்கு மெயில் பண்ணலாம். ஸோ இதை எப்படி எந்த ஸ்க்ரீனில் எந்தெந்த இடத்துல டெவலப் பண்ணியிருக்கோங்கிறது காமிச்சிடுறேன். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் MAR7 இல்லை MAROவில் பில் ப்ராசஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல PO நம்பர் என்டர் பண்ணுவீங்க. ஸோ PO நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த PO மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டரில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டரில் ST பார் BG டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஸ்க்ரால் பார் அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரின்னு சொல்லிட்டு 2 ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபில் பண்ண டேட்டா கரெக்டாங்கிறத நீங்கள் பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பில் ப்ராசஸ் பண்ணணும். FB60 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு FB60 ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு வெண்டரோட நம்பர், அதுக்கு அடுத்தபடியாக வெண்டர் கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய டேட்டு, அதுக்கு அடுத்தபடியாக உங்களோட போஸ்டிங் டேட்டு, இங்கே ரெஃபரன்ஸ் இடத்துல வெண்டர் இன்வாய்ஸ் கொடுப்பார்ல அதில் இருக்கக்கூடிய அந்த இன்வாய்ஸ் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் பண்ணும் இந்த மாதிரி கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேட்டகரியில் போயிட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேஜர் ஹெட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெவென்யூ பில் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்ங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சப் கேட்டகரி அந்த பர்டிகுலர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த நேச்சர் ஆஃப் பில்ஸுங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வழக்கம் போல நீங்கள் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் புக் பண்ணீங்களோ அதுக்கான ரெலவெண்ட் GL அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் DMS அட்டாச்மெண்ட்ஸ் வந்து வழக்கம் போல் உங்களோட பேக் பேப்பர்ஸ் என்னென்னு சப்மிட் பண்ணுமோ அதை இங்கே DMS அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு சிமுலேட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ FB60 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேசிக் டேட்டா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி APSல பில் ப்ராசஸ் பண்ணுற டைத்தில் நீங்கள் என்டர் பண்ணணும். அதே மாதிரி PO பில்ஸுக்கு எகென்ஸ்டாக பில் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த ரெலவெண்ட் POவில் போயிட்டு ST பார் BG டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டேப்பில் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க கரெக்டாக சப் கேட்டகரி அண்டு கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பில் ப்ராசஸ் பண்ணணும். Thank you all.